பெருமாளே பெருமாளே என்னை காப்பாற்று. என்னுடைய காலை ஒரு பெரிய முதலையானது கவ்விக்கொண்டது. நான் பிராண அவஸ்தையிலே இருக்கிறேன், என்னை காப்பாற்று காப்பாற்று என்று ஒரு யானையானது தாமிரபரணி ஆற்றிலே கிடந்து தவியாய் தவித்து எல்லாமல்ல பெருமாளை அழைத்து கொண்டே இருக்கிறது. அது அழைத்து கொண்டே இருக்க இருக்க அந்த நேரம் பார்த்து அந்த யானையின் எதிரே ஒரு தாமரை மலர் தெரிகிறது. இந்த தாமரை மலரை நாம் பெருமாளுக்கு சார்த்தி நாம் வணங்கினோம்னா எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைத்து பெருமாளையே நினைத்து அந்த யானையானது கதறிக்கொண்டே இருக்கிறது. திடீரென்று பெருமாளானவர் அங்கே உதிக்கிறார். உதித்து அந்த யானையை முதலையினுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாற்றுகிறார். யானையாக இருந்தவர் ஒரு மன்னனாக இருந்தவர். அவர் முனிவருடைய சாபத்தினால் அவர் அந்த மாதிரி ஆகிறார். குறிப்பாக இந்திரதிம்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன், அவர் அகத்தியருடைய சாபத்தால் அங்கே யானையாக பிறந்து யானையாக வளர்ந்து அந்த ஆற்றிலே சிக்கிக்கொள்கிறார். அது பெருமாளுடைய அந்த திருப்பாதங்கள் பட்டு பெருமாள் உன்னை காப்பாற்றுவார், அப்போ உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சாபமிடுறார். அதுதான் நடந்தது. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றங்கரையில் தான் நடந்திருக்குங்க. ஏகாதசி திதி நாள் இன்றைய நாள். அதனால் பெருமாளை நினைத்து வழிபடுறது நல்லதுங்க. தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு போனீங்கன்னா இந்த திருக்கோவில் அற்புதமாக அமைஞ்சிருக்குது. ஸ்ரீ கஜேந்திர வரதர் திருக்கோவில் அப்படின்னு இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே பெருமாள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக காணப்படுகிறார். ஏன்னா பெருமாள் இங்கே ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவியுடன் இங்கே அருமையாக காட்சியளிக்கிறார். நின்ற கோலத்திலே காட்சியளிக்கிறார். குறிப்பாக பிருகு மகரிஷி ஸ்ரீ மார்க்கண்டேய மகரிஷிகளுடன் இங்கே காட்சி கொடுத்துருக்கார். அற்புதமான ஒரு திருக்கோவில். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்குதுங்க. அகத்தியர் அங்கு இருந்தார், தவம் செய்தார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இன்றைக்கும் ஸ்ரீ அகத்தியர் அருவி அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் போனாலும் தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதியில் போனீங்கன்னா அங்கே அகத்தியர் அருவி இன்னமும் கொட்டின்னு தான் இருக்குது. வற்றாத சுனையாக அங்கே தண்ணீரானது கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரமாக அதிகமாக இன்றைக்கும் யானை கூட்டங்கள், ரொம்ப அதிகமாக யானை கூட்டமாக யானை கூட்டங்கள் வருது. அதையும் நாம் போனோம்னா கண்ணால் பார்க்கலாம். இதெல்லாம் வரலாற்று சான்றுகளாக இன்றைக்கும் போற்றி கொண்டாடப்படுகிறது. அப்போது இந்த திருக்கோவில் ஸ்ரீ கஜேந்திர பரதர் இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பக்கமாக தாங்க அமைஞ்சிருக்குது. குறிப்பாக இந்த திருக்கோவில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தாங்க இருக்குது. அதாவது திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் போகிற ஊர். அந்த பேருந்தில் நாம் ஏறினோம்னா வீரவநல்லூர் அப்படின்னு வருது. அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. திருநெல்வேலியிலேருந்து 38 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஊரோட பேரே பழைய காலத்து பேர் என்னென்னா யானை காத்த நல்லூர் அப்படிங்கிறது தான் இந்த ஊரோட பெயராக அமைஞ்சிருக்குங்க. அப்போது இந்த திருக்கோவிலுக்கு போய் நாம் பெருமாளை சேவித்தோம்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் சிலர்கிட்டெல்லாம் திட்டு வாங்கியிருப்போம், அவங்க மனசை நோகடிச்சிருப்போம். அதனால் அவங்க உள் மனசாலேயே நம்மளை சபிச்சிருப்பாங்க. தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்கள், வாங்கிய சாபங்கள் அதெல்லாம் விலகி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு, நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி, நம்ம வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, வெளிச்சம் அதெல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிங்க. தைப்பூசத்திலேருந்து வைகுண்ட ஏகாதசியிலேருந்து மார்கழி மாதத்திலேருந்து எல்லா நாட்களுமே இங்கே சீரும் சிறப்புமாக சிறப்பு பூஜைகள்லாம் கொண்டாடப்படுகிறதுங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஸ்ரீ கஜேந்திர வரதரை நாம் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே சென்று வணங்குவோம், வரங்களை பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய தினத்தில் ஏகாதசி நாளாக இருக்கும் நாளாகிய இன்றைய தினம் எல்லாம் அல்ல பெருமாளை நினைத்து வழிபடுவோம். ஸ்ரீ பெருமாளின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.